நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்காதது என்னன்னா, விஜய்க்கு மக்கள் மத்தியில் கிடைத்த இந்த எழுச்சி மிக்க வரவேற்பு நம்மளுடைய யூகத்துக்கு அப்பாற்பட்டது. என்னுடைய பழைய பேட்டியெல்லாம் பார்த்தா தெரியும், இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது, நடிகன் வந்து நாடாள முடியாது, விஜயும் ஆக முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லை, அதனால அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. இன்னைக்கு மக்கள்லாம் பயங்கர அறிவாளிகள், கண்டிப்பாக ஒரு நடிகன் அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு ஒரு சூழல் நிலவுது. விஜய்க்கு வந்து மக்களிடம், முக்கியமாக பெண்களிடமும் இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதுக்கடுத்து விஜய் அரசியலுக்கு வரும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம், இனி என்ன அரசியல் முழு நேர அரசியல்னு சொன்னார்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, 2026 அவருக்கு இலக்கு இல்லை என்றால் 2031 தான் அவருக்கு இலக்கு அப்படின்னா எதுக்கு சினிமாவை வேணான்னு சொல்லணும்? அப்போ 26லேருந்து 31 வரைக்கும் விஜய் என்ன பண்ணுவார்? நீலாங்கரை வீட்லேருந்து அப்படி கார் எடுத்துகிட்டு பனையூர் ஆஃபீஸ் வர்றது, பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கம் போகிறது, பட்டினப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரைக்கு போகிறதுன்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறாரா? நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.